தாவேக தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகாக முதன்முறையாக மக்கள் சந்திப்பை காஞ்சிபுரத்தில் வைத்து நிகழ்த்தியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததற்கு முதல்ல நன்றி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசினதை பார்த்திருப்பீங்க. தாவேகாவுக்கு தான் கொள்கை இருக்கிறது, திமுகவுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லி தாவேகா என்னென்ன கொள்கைகளை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாவேகா பண்ணியிருக்கிறப்ப எங்களை கொள்கை இல்லாத ஒரு கட்சின்னு திமுக சொல்றாங்க, திமுகவுக்கு தான் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது கரெக்ட் தான். அவர் இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேயே அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதாவது தாவேக்காவுடைய இருமொழி கொள்கை ஒரு முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்திரம் அந்த விஷயங்கள்லாம் அவர் சொன்ன விஷயங்கள் தான் ஏற்கனவே. அதனால அதாவது ஒரு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணும்போது ஒரு கொள்கை இல்லா கூட்டம்னு திமுக தரப்புல இருந்து விமர்சனம் பண்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு இவங்க பதில் சொல்லிருக்காங்க. ஆனா விஷயம் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் தன்னுடைய வழிகாட்டி யாரு, பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள் எல்லாமே அவர் சொல்லிட்டு தான் வந்ததை நம்ம பார்த்தோம். அதனால பாயிண்ட் என்னன்னா அவர் கொள்கையெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தார். என்ன அவருடைய பல்வேறு விஷயங்கள் அவருடைய கொள்கை என்னன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அவருடைய குறி என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்காகத்தான் கிட்டத்தட்ட அவருடைய கிட்டத்தட்ட திமுகவை நேரடியாக குறிவித்து தாக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். கடந்த பொதுக்கூட்டங்கள்ல இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பொதுக்கூட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்தாரோ திமுகவை குறித்து அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இப்போ எடுத்திருக்காரு. அதாவது ஊழல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கையில் எடுக்கிறாரு. அதே மாதிரி லோக்கல் பிரச்சனைகளை பத்தி அதிகமாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். பாஜக எதிரின்றதை திருப்பி மீண்டும் வலியுறுத்துற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திமுக அரசை எதிர்த்து அவர் பாலிடிக்ஸ் பண்றதுல அல்லது குற்றச்சாட்டு வைக்கிறதுல நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் மத்திய அரசு பண்ணும்பொழுது, கொள்கை எதிரியான பாஜக மத்திய அரசில் இருக்கும்போது அந்த அரசை பற்றிய எந்த விமர்சனங்களும் அவர் பண்ணாத இருக்கிறது அவருக்கு எதிர்பார்த்த ஓட்டு வங்கியை கொண்டு சேர்க்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ அது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மாநிலங்களோட அதிகாரங்களை பறிக்கப்பட்டு கவர்னர்களுக்கு அதிகாரங்கள் அதிகம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கூட்டாட்சி தத்துவத்துக்கு வெட்டி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி எஸ்ஐஆர் தெளிவா எதிர்க்கிறாங்களா அப்படின்றது தெரியல. எஸ்ஐஆர்ல திமுக நடந்து கொள்ளுற முறையை தான் எதிர்க்கிறாங்களே தவிர எஸ்ஐஆரே எதிர்க்கிறாங்களான்ற விஷயமும் தெளிவா இல்ல ஆக்சுவலா. அதனால மத்திய அரசுடைய பல விஷயங்கள், அதாவது நிதி கொடுக்கறதுல இருந்து பாத்தீங்கன்னா, மொழியை திணிக்கிறதுல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் அங்க இருக்கும்பொழுது அதை பத்தின எந்த விதமான ஒரு விமர்சனம் இல்லாம கடந்து போறாரு அப்படின்ற விஜய் இல்ல. அதிமுகவுக்கு அந்த தகுதி இல்ல, நாங்க தான் ஆட்சிக்கு வரதுக்கான தகுதி உள்ளவர்கள், நாங்க தான் திமுகவோட மோதறதுக்கான தகுதி உள்ளவர்கள் சொல்லும் போது அதிமுக பத்தின எந்த விமர்சனம் இல்லாம ஒரு சைலண்டா போற ஒரு போக்கையே நம்ம பாக்குறோம். அதனால இன்னும் பல விஷயங்களை அவர் பேச வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து வர கூட்டங்கள்ல அவர் பேசுவார் நினைக்கிறேன். அப்படிலாம் அந்த மாதிரியான செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டால் அவர் பல தரப்பிலிருந்து ஓட்டுகளை எதிர்பார்க்கலாம். இல்ல திமுக எதிர்ப்பை மட்டுமே வைத்துக் கொண்டார் என்றால் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டுமே பிரிப்பார். வேறு பல ஓட்டுகள் அவர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு நடுநிலையாளர் திமுக பிடிக்காத நடுநிலையாளர் அவர் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சா அவர் ரெண்டு கட்சியும் விமர்சனம் பண்ணணும் தான் நினைப்பார். அதை விஜய் பண்ணாத இருந்தாலும் அவருக்கு அந்த ஓட்டு கிடைக்காது. சோ இதெல்லாம் புரிந்து கொண்டு விஜய் எதிர்காலத்தில் நடப்பாருன்னு நினைக்கிறேன். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.